ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரையில் கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி தொடர்ச்சியா தமிழகம் முழுவதுமே பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருது. இந்த நிலையில மதுரையில கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதா தகவல் வந்திருக்கு. இந்த போராட்டத்துல எத்தனை கிராமங்கள் பங்கேற்றிருக்கிறாங்க? அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்க ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பா? தமிழரசன், நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த வெள்ளலூர் என்ற கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த வெள்ளலூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மொத்தம் 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்று கடைகளை அடைத்து 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து இந்த பகுதியில் உள்ள வணிகர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்த பகுதி மக்கள் மொத்தம் 2 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து தங்களது போராட்டத்தை இன்று துவங்கியுள்ளனர். அது ஒன்று, முதற்கட்டமாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மற்றும் இந்த மஞ்சு விரட்டு போட்டிகள் தமிழர் திருநாளான தை மற்றும் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறுவது வழக்கம். இந்த பகுதியில் நடைபெறாததனால தான் தங்கள் பகுதியில் வறட்சி நீடிப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கோரிக்கையாக வறட்சி பாதித்த இந்த பகுதிகளில் வறட்சி நிவாரணமானது முழுமையாக தங்கள் பகுதி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வெள்ளலூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தற்போது காலை முதலே கடையடைப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வெள்ளலூரில் இருந்து மேலூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சுமார் 10 கிலோமீட்டர் பேரணியாக சென்று ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் தங்களது எதிர்ப்பை மத்திய மாநில அரசுகள் காமிக்க இருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக இந்த வெள்ளலூர் பகுதியை சேர்ந்த விவசாயி குறிஞ்சிக்குமரன் நம்மளோட இருக்கார். சார், இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முக்கிய காரணம் என்ன? இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட போகிறீங்க? அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? அதாவது ஜல்லிக்கட்டுன்றது எங்கள் ஏரியாவில் மஞ்சரட்டுன்னு சொல்கிறோம். மஞ்சரட்டுன்றது இந்த மாதிரி வாடிவாசல் வழியாக வராமல் அது எல்லா மாடுகளையும் ஒன்றிணைச்சு தை மாதம் 2ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லா மாடுகளையும் ஒன்றிணைச்சு நாங்கள் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, விவசாயத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதுக்கு ஒரு நன்றி கடனாக நாங்கள் அதுக்கு மணியெல்லாம் கட்டி ஓப்பனாக ஓப்பன் மஞ்சரட்டுன்றது இங்கே நடத்துறது. அந்த மாதிரி இந்த தடைகள்னால அந்த மஞ்சரட்டு நின்று போனதுனால தான் தெய்வ குற்றமாகி எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி வறட்சி பாதிப்பாகி இருக்கிறன்ற மாதிரி ஒரு மனதளவில் எங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் நாங்கள் மாடுகளை தெய்வமாக கோயில் மாடுன்னு சொல்லி தான் ஜல்லிக்கட்டு மாடுகளை அழைச்சிட்டு இருக்கோமே தவிர அதை ஒரு மாடாக கருதுறது இல்லை. நாங்கள் எங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக, விவசாயத்தினுடைய ஒரு அடையாளமாக தான் அந்த மாடுகளை கருதுறமே தவிர கோயில் மாடுன்ற சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர அதை இவங்க சொல்கிற மாதிரி குறியல்ட்டி பண்ணுறோம், அதை துன்புறுத்துகிறோம் அப்படின்ற அது மாதிரியான விஷயமே இங்கே இல்லை. ஜல்லிக்கட்டுன்றதுக்கும் மஞ்சரட்டுன்றதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. இது எங்களுடைய கலாச்சார தொடர்புடைய விஷயம், பரம்பரையாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய விஷயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எங்கள் முன்னோர்கள் தொடர்ந்து வந்த விஷயம். இப்போ நாட்டினுடைய நடைமுறையினால் அது மாறிக்கிட்டு வருது. அந்த மாறிக்கிட்டு வர்றதுனால மனதளவில் எங்களுக்கு இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. 2வது கோரிக்கை வறட்சி பாதித்ததான் எங்கள் மேலூர் பகுதி முழுமையாக அனௌன்ஸ் பண்ணி முழுமையான நிவாரணம் கொடுக்கணுன்றதாண்டி கேட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் பாசன பகுதியினுடைய கடைமடை பகுதியாக இருக்கிற மேலூர் வெள்ளலூர் பகுதிகள் தொடர்ந்து ஆற்றுல தண்ணி திறக்கப்பட்டாலும் கூட எங்களுக்கு தண்ணி சேர்றதே இல்லை. அதனால் கடந்த 10 வருஷமாகவே விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு 4-5 வருஷமாக எங்களுக்கு தண்ணியே வர்றதில்லை. பல்வேறு போராட்டங்களை நாங்களும் நடத்திக்கிட்டே இருந்தாலும் கூட எந்த தண்ணியுமே வர்றதில்லை. தொடர்ந்து நாங்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு கரும்பு விவசாயம் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு 10% அதனுடைய விளைச்சல் இருக்கே தவிர அதனால் எங்களுக்கு ஒரு நிவாரணம் அது மறுத்துடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறோம். இங்கேருந்து மேலூரில் போய் வட்டாட்சியர் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டிப்பாக நம்ம கேட்டிருக்கலாம். இப்போ இந்த விவசாயியான குறிஞ்சிக்குமரன் தங்கள் பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள தெரிவிச்சிருக்காரு. இதே போல இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி வாழமலை நம்முடன் இருக்கிறார். உங்களுக்கு இந்த முல்லைப்பெரியாறில் கடந்த 10 ஆண்டுகளாக தண்ணி வராதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க? அதாவது இதுவரையிலும் தண்ணி தொடர்ந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்க போகும்போது ஓரளவுக்கு செழிப்பாகவும் நல்ல ஒரு மகசூலோடு நல்ல முறையில் இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி செழிப்பு இல்லாமல் தண்ணி வராதனால எந்த விவசாயமும் ஒழுங்காக செய்ய முடியல. நிலத்தடி நீரும் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதனால் கிணத்துல தண்ணி பாத்துறவங்க கூட
அந்த விவசாயத்தை ஒழுங்காக பண்ண முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த அளவில் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குங்க. கண்டிப்பாக தம்பி தமிழரசன் நீங்களே வந்து கேட்டிருப்பலாம். இந்த பகுதி விவசாயிகள் வந்துட்டு குறிப்பாக வந்து சொல்லுவது என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகளாக முல்லை பெரியாறு அணையிலிருந்து போதுமான அளவு தண்ணீர் வராததால் இந்த பகுதியில் வந்து விவசாயம் வந்துட்டு முழுமையாக பாதிக்கப்பட்டு வறட்சியாக காணப்படுகிறது. மேலும் வந்து இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் குறைவதால் இந்த கிணற்று பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தம்பி தமிழரசன்.